இப்போ நீ அடுத்தது வந்துட்டு நம்ம ஓபிஎஸ் பக்கம் போகலாம். ஏன்னா டிடிவி தினகரன் ரொம்ப வருத்தம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது ஓபிஎஸ் அவர்களை பத்தி பார்க்கலாம். ஆனா ஓபிஎஸ் அவர்களை பத்தி வந்துட்டு பேச இந்த டாபிக்ல வந்துட்டு பேசலாம். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களை பற்றி கூட வந்துட்டு பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. பட் ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசணுமான்ற கேள்விதான் வருது எனக்கு முன்னாடி. நான் என்ன கேக்குறேன், இது வந்துட்டு எப்படி வளர்ந்த ஒரு கட்சி அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே மறந்துட்டாங்களான்றது எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கட்சி. ஏன்னா வந்துட்டு வாரிசு இல்லாம ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னுட்டுன்னு அதை பத்தி எதை பத்தியும் யோசிக்காம தொண்டர்கள் தான் வந்துட்டு வாரிசுகள்னுட்டுன்னு ஒரு வளர்த்து விட்ட ஒரு கட்சி. இதுல நீங்க முதலமைச்சராலாம் வேற இருந்திருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்களை கேக்குறேன், அது எப்படிங்க அது ஒரு குருமூர்த்தி சொன்னாருன்னுட்டுன்னு தர்ம யுத்தம் பண்ணன்றீங்க. அவரு அமித்ஷா சொன்னாரு எத்தனையோ வாட்டி எங்களை சேர்த்து வைக்கலாம் பார்த்தாருன்றீங்க. குருமூர்த்தியும் அமித்ஷாவும் யாருங்க உங்க கட்சிக்கு? அதான் சொல்றேன், டிடிவி தினகரனை பத்தியாச்சும் பேசுறதுக்கு இருக்கு விஷயங்கள். பட் இவர் வந்துட்டு சுத்தமா அதிமுகவே இல்லை. இது நீ எங்க கொண்டு போய் விடுறீங்க? இப்போ எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. தொண்டர்களை கூட்டிட்டு போய் நீங்க எங்க நிக்க வைக்க போறீங்கன்னுன்ற பயம் இருக்கும்ல. கூட்டணி வைக்கிறதுன்றதெல்லாம் வேற விஷயம். நீ ஒட்டுமொத்தமா போய் இணைஞ்சிருக்கீங்க. அதுதான் வந்துட்டு ஒன்னும் புரியாத விஷயமா இருந்தது. அதிமுகல வந்துட்டு எம்பியா இருந்த ஓபிஆர் அவர்களே வந்துட்டு அந்த லெட்டர் பேட்ல மோடிஜியோட படத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாரு. அது நீங்க எனக்கு சத்தியமா இவர் எந்த கட்சி இல்ல இவர் அதிமுக கட்சியை பத்தி பேசும்போது ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கான்றது எனக்கு தெரியல. மிச்சம் நீ பேசிக்கலாம் மாதிரி. ஓபிஎஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஓபிஎஸ்ஸாலதான் இந்த அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னு நான் சொல்லுவேன். 2017 திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படுறாங்க. அன்னைக்கு பொதுக்குழுல அவங்களை இடைக்கால பொதுச்செயலாளரா பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தப்படும் வரை அவங்க தான் பொதுச்செயலாளர் இருப்பாங்கன்னு சொல்லி தேர்வு செஞ்சு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டு அவங்க கிட்ட அந்த தீர்மானத்தை கொண்டு போய் கொடுத்தது ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அவங்க சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க, ஒற்றைய தலைமை, ஒரே கட்சி, ஒரே தலைமை இருக்கணும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே தலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வரா அவங்க முன்மொழிச்சதும் இதே ஓபிஎஸ். ஆனா ஆடிட்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நேரா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போய் அங்க ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு சசிகலா அவர்களை பற்றி நான் 10% தான் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்ல வேண்டிய 90% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டு மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்துருச்சு அரசியல்ல. அதுக்கப்புறம் நீங்க அதிமுக இணைச்சிட்டீங்க, அதிமுக ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, எல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் அதிமுகவிலே இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாரும் நகர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு போய் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னு சின்னம்மான் புகழ் தான் பாடிட்டு இருந்தீங்களே தவிர அங்கிருந்து வெளியில வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? பிரஸ் ஆளுங்கள்லாம் கேட்குறாங்க, என்ன விசாரணை நடந்துச்சு, என்ன பேசியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சின்னம்மா அவர்கள் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவங்க மேல மற்றவங்க சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் விசாரணை ஆணையமே அமைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதே ஓபிஎஸ் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு சசிகலா அவர்களுடைய குடும்பம் தான் காரணம்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தை நம்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியுமா? மனோபல சாரை கூட்டிட்டு போனேன். நான் சொன்னேன், நான் மனோபல சார் ஓபிஎஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நீங்க அவரோட பயணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி என்னோட வார்த்தையை நம்பி அவர் போய் சேர்ந்தாங்க. ஆனா எனக்கு நான் அந்த உணவகத்துல நானும் கலந்துக்கிட்டேன். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னா அங்க பல்வேறு அரசியல்கள் நடந்தது. என்ன சொல்ல போனோம்னா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவை வச்சுக்கிட்டு அவங்களுடைய மறைவை எப்படி அரசியலாக்கி அதை எப்படி வாக்கு வங்கியை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அங்க வகுத்துட்டு இருந்தாங்க. அதுல அவர் கூட இருந்த இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிற ஒரு அட்வொகேட் ஒருத்தர் அவர் கூடவே இருக்காரு. அவர் பேரை நான் சொல்லவே விரும்பல. ஏன்னா அவருடைய அப்பா தான் சசிகலா அவர்கள் கட்டையால செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிச்சாங்க, அதனாலதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தினார். ஒரு முன்னாள் சபாநாயகர் அவருடைய அப்பா. இப்போ அவர் பையன் எம்எல்ஏவா இருக்காரு, இவர் கூட தான் இருக்காரு, இவர் கூட தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரும் அவரை சேர்ந்த இன்னும் சில நபர்களும் இந்த வாக்கு வங்கி அரசியலை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது.
ஸோ இப்போ ஆர்கே நகர் பை எலெக்ஷன் டைம்ல அந்த பை எலெக்ஷன்ல இது எப்படி வாக்கு வங்கி அரசியலா மாத்தி ஓட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அப்பவே அந்த உணவகத்துல இருந்து கிளம்பிட்டேன். ஸோ நான் கிளம்பி அதுக்கப்புறம் அதிமுக தலைமை நிர்வாகிகளை பார்க்குறேன். நான் அவங்ககிட்ட அதை பத்தி சொல்றேன். அதிமுகவுடைய ஐடிவிங் நிர்வாகி அன்னைக்கு வந்து ராஜ்யத்தின் தான் அதிமுகவுடைய ஐடிவிங் செயலாளராக இருந்தாரு. அவரையும் போய் பார்த்து அவர்கிட்டையும் போய் பேசுறேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும் விடிய காலையில. மனோபாலா சார் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, உன்னை நம்பி நான் அங்க போனேன், நீ என்ன இவங்கள போய் சந்திச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கும் மனோபாலா சாருக்கும் வந்து அவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவ்வளவு நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. அதை வந்து அந்த இடத்துல ஒரு மனஸ்தாபம் 2 பேருக்குமே இருந்தது. ஆனாலும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன நடந்தது அப்படின்னு நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து அரசியல் இருந்து நான் கம்ப்ளீட்டா ஓரமா நிக்கிறேன். நானு இவங்களுக்குள்ள சண்டை போட்டு முடிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாரு. கேம்பெயினுக்கு கூட்டிட்டு போனாங்க 2019 எலெக்ஷன்ல. அவரை கேம்பெயினுக்கு கூட்டிட்டு போனாங்க. இதே ரவீந்திரநாத் அவர்கள் தான் கேம்பெயினுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த விஷயத்த பகிர்ந்திருக்காரு மனோபாலா சார். அங்க எப்படி அவமானப்படுத்துறாங்க அவரை. ரவீந்திரநாத் இன்னும் சொல்ல போனோம்னா பாதியில இறக்கி விட்டுட்டு நீங்க உங்க கார்ல பயணிச்சுக்கோங்கன்னு அவரை சொல்லி அவரை இறக்கி விட்டு அவமானப்படுத்துனதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரவீந்திரநாத் இன்னைக்கு சொல்றாரு இவரை பார்த்து, ஆர் வி உதயகுமாரை பார்த்து, நேற்று ஒரு தலைமை பற்றி பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு தலைமை பற்றி பேசுறீங்க, நாளைக்கு யாரையோ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரவீந்திரநாத் பேசுறதெல்லாம். ரவீந்திரநாத் வந்து முதல்ல எப்படி பெரிய ஆளுங்களுக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்பாவை வந்து கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, அப்பாவுக்கு வந்து தலைமை பதவி கிடைக்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து ஒரு கட்சியை நீங்க எதிர்க்கிறதுனால நீங்க வந்து பெரிய தியாகிகளா ஆகிட மாட்டீங்க. அதுதான் உங்களை விட வயசுல மூத்தவங்களை எப்படி மதிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் கத்துக்கணும் ரவீந்திரநாத். அதை கத்துக்க தெரியலன்னா நீங்க எம்பியா இருந்த என்ன யூஸ் தான் நான் கேட்பேன். எனக்கு இந்த விஷயம் எப்ப தெரிஞ்சது அப்படின்னா 2021 எலெக்ஷன் டைம்ல தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. எனக்கு அப்பதான் இந்த விஷயத்த அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறது அப்பதான் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அப்பதான் வந்து நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷன் டைம்ல சர்வே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் என்ன சொல்றேன், அதிமுக வந்து எதிர்கட்சியா வரும், நான் பலமிக்க எதிர்கட்சியா தான் இருக்க போகுது அதிமுக. ஏன்னா எல்லாரும் 30-35 சீட்டு கூட சொன்னாங்க, 23 சீட்டை கூட தாண்டாது அப்படிங்கிற சர்வேல வந்தது. அப்போ நான் நம்ம சர்வேல எடுத்தப்போ நான் சொன்னது 66 இருந்து 75 சீட் வரைக்கும் அதிமுக வரதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படிங்கிற சொன்னா. அதே மாதிரிதான் வந்தாங்க அவங்க. அந்த டைம்ல நான் ரொம்ப ஓப்பனாவே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக பொறுப்பெடுக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படிங்கறத நான் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டே போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. தர்மயுத்தம் நடத்துனீங்களே, தர்மயுத்தம் நடத்தி உங்க கூடவே இருந்தாங்க, அத்தனை பேர் கூட இருந்தாங்க. எத்தனை பேருக்கு நீங்க கட்சியில பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு கட்சியில இருந்து நீங்க நிதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? அவங்க உங்க தேவைகளுக்கு என்ன நிதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? உங்களை நம்பி அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வந்து இன்னைக்கு உங்களை நம்பி யாருமே இல்லை. ரெண்டு எம்எல்ஏக்கள் 3 எம்எல்ஏக்கள் தாண்டி உங்களை நம்பி யாருமே இல்லை. இந்த 2-3 எம்எல்ஏக்களும் சமூக ரீதியான ஆதரவை தான் இருக்காங்களே தவிர அவங்க கூட உங்க கூட விசுவாசத்துக்காக இல்லை, சமூக ரீதியான ஆதரவு உங்க கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த ஆதரவு உங்களுக்கு இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களும் பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சொல்றாரு, நிபந்தனையற்ற முறையில நாங்க வந்து அதிமுக சேர்றது தயாரா இருக்கேங்கிறாரு. நிபந்தனையற்ற முறையில அதிமுக சேர்றது தயாரா இருக்கிறவரு தர்மம் மறுபடியும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு? அதிமுகவுடைய தலைமைக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் கொடுத்திருக்கீங்க. அதிமுகவுடைய தலைமைக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் கொடுத்திருக்கீங்க. பொதுக்குழுவுக்கு அகேன்ஸ்டா பல்வேறு வழக்குகள் கொடுத்திருக்கீங்க. பொதுக்குழு உங்களை நீக்கிருக்கு, ஓகே, நான் மறுபடியும் அதிமுக இணையறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூது கொடுக்கலாம். பல தலைவர்கள் அதான பண்றாங்க. பல தலைவர் இப்ப நான் கேசிபி அவர்கள்ட்டே நான் அதான் சொல்லுவேன். கேசிபி அவர்கள் ஊடகங்கள்ல உட்காந்துட்டு அதிமுக தலைமை விமர்சிக்கிறதுக்கு பதிலா அவர் ஒரு தூது அனுப்பட்டும். தூது அனுப்பி இந்த மாதிரி நான் கட்சியில சேர்றேன், கட்சியை மறுபடியும் பலப்படுத்துவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்பினார் அப்படின்னா ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க அவங்க. ஒரு கடிதம், நான் வந்து இந்த மாதிரி முன்ன வந்து நான் அதிமுக கடுமையா விமர்சிச்சிருந்தேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் மறுபடியும் அதிமுக வந்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு விரும்புறேன்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. யாருமே கேசிபி கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, கேசிபி அவர்களும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தான் சட்டை போடுறாரு, ஓபிஎஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தான் சட்டை போடுறாரு, சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தான் சட்டை போடுறாங்க.
அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படிங்கறதுதான் குறியா இருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு சொத்துக்கள் இருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்வானப்போ அந்த சொத்துக்கள் எல்லாம் சசிகலா அவர்கள் வசம் இருந்தது. ஆனா அவங்க கட்சியை விட்டு விலக்கப்பட்ட உடனே அவங்க அதுக்கப்புறம் உறுப்பினர் அட்டையை வந்து புதுப்பிக்காத காரணமா அதிமுக உறுப்பினர் அந்தஸ்தை இழக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய சொத்துக்களை கவனிக்கிற பொறுப்பு வந்து அவைத்தலைவர்கிட்ட இருந்தது. ஏன்னா இரட்டை தலைமையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவைத்தலைவர் பொறுப்புல சொத்துக்களுடைய பராமரிப்புகள் இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வானதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்களுடைய பராமரிப்புகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த சொத்துக்களை மட்டுமே குறி வச்சுதான் நீங்க பயணிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அதுதான். ஏன்னா அது வந்து 100-150 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அந்த சொத்துக்களுடைய மதிப்பு. இந்த சொத்துக்களுடைய மதிப்புகள், அந்த சொத்துக்களை எப்படியாவது நம்ம வாங்கணும், அந்த சொத்துக்களை எப்படியாவது நம்ம கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தலைமை பதவிக்காக நீங்க அடிச்சுட்டு இருக்கீங்களே தவிர, ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிபந்தனையற்ற முறையில் அதிமுக சேரன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரஸ் மீட்ல இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் கட்சியை பலப்படுத்துறதுக்கு விரும்புறேன், நான் அதிமுக மறுபடியும் இணையத்துக்கு விரும்புறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையை அழைத்துக்கிறத நான் விரும்புறேன், இந்த 4 விஷயத்த ஓபிஎஸ் சொன்னா யார் பரிசீலிக்காம இருக்க போறா? கண்டிப்பா கண்டிப்பா. அவர்களும் அதான் சொல்றாரு. ராஜேந்திரப்பா அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அதான் சொல்றாரு. 6 மாசம் ஓபிஎஸ் அமைதியா இருக்கட்டுமே, 6 மாசம் அமைதியா இருந்தார் அப்படின்னா நாங்களே எடப்பாடி பேசணும், நாங்க எம்எல்ஏக்களை நாங்களே பேசுவோம். அவர் வந்து ஒரு பக்கம் நிபந்தனையற்ற முறையில நான் சேர்றதுக்கு தயாருங்கிறது, இன்னொரு பக்கம் வந்து தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்துட்டு இருக்காரு, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாரு, பொதுக்குழுவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாரு, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் வழக்கு தொடுத்தா கட்சியினுடைய உறுப்பினர் பதவி காலியாகும் அப்படிங்கிறது பைலா விதி. எம்ஜிஆர் வகுத்த விதி அது. அதை வந்து மாற்றவே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பைலால எத்தனையோ மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விதியை மட்டும் அவங்க மாற்றவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அது வந்து எம்ஜிஆர் வகுத்த விதி. எம்ஜிஆர் வந்து கட்சி தன்னை விட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. அதே பாணியில தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பயணிச்சாங்க. அதே பாணியில தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயணிக்கிறார். அதனாலதான் அந்த விதியில மாற்றம் செய்ய வேணாம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. கட்சியினுடைய தலைமைக்கு யார் வந்தாலும் கட்சி அவங்க அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அதை மீறி யாரும் போயிடக்கூடாது, அந்த மீறிய கட்சி போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் அந்த கட்சியினுடைய அந்த பயில அப்படியே மாற்றப்படாம இருக்கு. மத்த எந்த பயிலா வேணாலும் மாத்திக்குவாங்க. இப்ப இவங்க வந்து எம்ஜிஆர் வகுத்த பயிலா மாத்திக்கிட்டாங்க, எம்ஜிஆர் வகுத்த பயிலா மாத்திட்டாங்கன்னு இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்புல இருந்து அத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வகுத்த பயிலாவை ஓபிஎஸும் சேர்ந்துதான் மாத்தினாரு. சில ஜெயலலிதா அவர்கள் 2004-2005 பீரியட்ல மாத்தினாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்குன்னு சொல்லி பொதுச் செயலாளர் பொறுப்பு அபாலிஷ் பண்ணிட்டு நீங்க இந்த பொறுப்புகளை உருவாக்கி பயிலாவை மாத்தினீங்க. மறுபடியும் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புகளை அபாலிஷ் பண்ணிட்டு பழையபடி பொதுச் செயலாளர் பொறுப்பே இருக்கட்டும் பழைய பயிலாவை மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அவங்க மாத்தல, ஏற்கனவே இருந்த பயிலாவை மறுபடியும் செயல்திட்டத்துக்கு கொண்டு வரவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பயிலாவை மாத்திட்டாங்க, அவங்க வந்து எம்ஜிஆர் வகுத்த பயிலாவை மாத்திட்டாங்க, எம்ஜிஆருக்கு அகென்ஸ்டா இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. அண்ட் இதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியை எடுக்கிறது, செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுக்களை வந்து பெரிய அளவுல கவர் பண்ணி அவரு எடப்பாடி அவர்களுக்கு அகென்ஸ்டா இருக்கான்னு சொல்றது. செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அதிமுக நிர்வாகி, மூத்த அதிமுக தலைவர். அவர் வந்து எனக்கு எந்த தப்பும் தெரியல ஹரீஷ். அவர் கேட்ட கேள்வியில எனக்கு எந்த தப்பும் தெரியல. இந்த அதிமுகவோட வந்துட்டு முக்கியமான நபர்கள் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், அவங்களோட படம் இல்லாம இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணுமான்னுட்டுன்னு அவர் வெளியேறினதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. இல்ல அவர் வெளியேறல, நிகழ்ச்சியில கலந்துக்கல. நிகழ்ச்சியில கலந்துக்கல. பட் என்னன்னா அது அதிமுக நிகழ்ச்சி கிடையாது, அது விவசாய சங்கங்களுடைய நிகழ்ச்சி. அங்க வந்து பல்வேறு கட்சிகளுடைய விவசாயிகள் வந்தாங்க. விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் யார் யாருக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சாங்க தெரியுமா? கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க, வைகோ அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தையும் வைக்கணும்னா அங்க கருணாநிதியுடைய புகைப்படத்தையும் வைக்கணும், வைகோ அவருடைய புகைப்படத்தையும் வைக்க வேண்டியிருக்கும். கருணாநிதி அவர்களும் வைகோ அவர்களும் வந்து அதிமுகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருந்தவங்க. வைகோ அவர்கள் கூட்டணியா எத்தனையோ தடவை அதிமுக பயணிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து திமுகவுடைய கூட்டணியா திமுகவின் அங்கமா அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அவருடைய புகைப்படத்தை கொண்டு வந்து நீங்க அங்க மேடையில வைக்க முடியாது, அவங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. கருணாநிதி அவர்கள் வந்து நீங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு நபருடைய புகைப்படத்தை வந்து நீங்க கொண்டு வந்து அங்க வச்சுட்டு இருக்க முடியாது.
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படலன்றாங்க. அவங்க விவசாய சங்கத்துடைய தலைவரா இருக்கிறவர், அவர் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இல்ல அத செங்கோட்டையன் அவர்கள் மக்களுக்கு எங்கிட்ட வந்துட்டு கட்சி பேசினாரு. தெளிவுபடுத்தணும். செங்கோட்டையன் அவர்கள் எங்கிட்ட பேசினாரு. செங்கோட்டையன் அவர்கள் பேசினது நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கொண்டு போகல. ஏன்னா இது வந்து எல்லா கட்சியினரும் சேர்ந்து நடத்துற ஒரு விழா. நாங்க வந்து எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கோம் அந்த விழால. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில 90% இந்த திட்டம் வந்து முடிக்கப்பட்டதன் காரணமா அவருக்கு பிரத்யேகமா அந்த பாராட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க நடத்தணுமே தவிர, இதுல வந்து அதிமுகவுக்காக நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தல. அப்படின்னா அதிமுக தான் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணிருக்கணும். நாங்க ஒவ்வொரு விவசாயியும் எங்களுடைய கை காசை போட்டு இந்த விழாவை நடத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க செல்வி ஜெயலலிதாவுடைய புகைப்படமும் இல்ல எம்ஜிஆருடைய புகைப்படமும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறதே என்ன பொறுத்தவரை நியாயம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க உங்களுக்கு வந்து கொள்கைகள் செல்வி ஜெயலலிதாவுடைய விசுவாசியா நீங்க இருக்கலாம், இல்ல எம்ஜிஆருடைய விசுவாசியா நீங்க இருக்கலாம். ஆனா வந்து பொதுவா நடக்கிற நிகழ்ச்சியில அவங்க புகைப்படம் இருக்கணும் அப்படின்னா எல்லா தலைவருடைய புகைப்படமும் அங்க இருக்க வேண்டிய நிலைக்கு வந்துடும். உங்களுக்கு இனிமே தர்மசங்கமாக நிலைக்கு தள்ளப்படும். அது அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க ஓபிஎஸ் பெரிய அளவில் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தாம அவர் அமைதியா இருந்ததுனால இந்த நிலை அதிமுகக்கே வந்திருக்காது. தர்ம யுத்தம் இன்னைக்கு கூட ஜெயபிரதீப் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெயபிரதீப் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை இழந்துட்டாரு, எங்க அம்மாவை இழந்து கட்சிக்காக எத்தனையோ பாடுபட்டிருக்காரு. அவர் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சாரு ஆடிட்டர் சொன்னாருன்னு சொல்லி ஆடிட்டருக்கும் அந்த ஆடிட்டருக்கும் கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. ஆடிட்டர் சொன்னாருன்னு சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினாரு. மோடி சொன்னாருன்னு சொல்லி மறுபடியும் அதிமுக அழைச்சாரு. அமித்ஷா சொன்னாருன்னு சொல்லி அமமுக கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. மறுபடியும் மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, அதனால எல்லாரும் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சுயமா எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்துலதான் ஓபிஎஸ் இருக்காரு. அததான் நாங்க சொல்றோம். அது வந்துட்டு தலைவனுக்கான தகுதி இல்லைன்றத நாங்க சொல்றோம். சோ எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும். இந்த லைன் வந்துட்டு சோசியல் மீடியால பாடாப்படுது. எதுக்கு எடுத்தாலும் தூக்கி போட்டு அதை போட்டுட்டு யார் வேணா எடுத்து போட்டு அது எது தர்மம் எது சூதுன்றதே தெரியாம எல்லாமே வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. தயவு செய்து இன்னொரு வாட்டி யாரும் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்காதீங்க. இவங்களுடைய அரசியல்ல ஓபிஎஸ் உடைய அரசியல், டிடிவி தினகரனுடைய அரசியல், இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து தப்பிச்ச நபரா எனக்கு தெரிஞ்சு தீபா அவர்களை பாக்குறேன் நான். நல்ல வேளை அவங்க வந்து இன்னைக்கு இவங்களோட பயணிக்கல. இல்ல அப்படின்னா அவங்களுடைய பேரையும் இன்னும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து நடந்திருக்கும். இப்போ நாம இப்போ ஆல்மோஸ்ட் 1 hourக்கு மேல பேசியிருக்கோம் நினைக்கிறேன். 1 hourக்கு மேல பேசியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்படாமல் இருக்கு. அது வேற எபிசோட்ல பேசுவோம் நம்ம. ஆனா 1 hour பேசியும் வந்துட்டு முடிக்கப்படாத விஷயங்கள், குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு அதிமுகல நிறைய இருக்கு. அதெல்லாம் சால்வ் ஆகணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையும். ஏன்னா வந்து இதுல பாதிக்கப்படுறது வந்துட்டு தொண்டர்கள் மட்டும்தான். எங்க போகணும், யாருக்கு பேசணும், ஒண்ணுமே தெரியாம இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. சின்னம் எங்க இருக்கோ அங்க ஓட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க தொண்டர்கள். பிரச்சனை என்ன அப்படின்னா, தலைமை பதவிக்கு தலைமை பொறுப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. பொதுச் செயலாளர் அவரை வந்து அங்கீகரிச்சுட்டாங்க எல்லாரும். இல்லைன்னா அந்த 20% ஓட் பேங்க் எல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. 20% இருந்து 25% வந்து அதிமுக பேஸ் ஓட்டு. பரம்பரையா நாங்க வந்து அதிமுக ஓட் பண்றோம்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய வாக்குகள் இதெல்லாம். இந்த 20% இருந்து 25% வாக்குகள் இது வந்து எம்ஜிஆர் பீரியட்லயும் இருந்தது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லயும் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பீரியட்லயும் இருந்துட்டு இருக்கு. அந்த 20% ஓட் பேங்கை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுடைய தலைமையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த பேஸ் போட்டர்ஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில ஒரு தேர்தலை களங்கொண்டு அவங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய வெற்றி கணக்குகள் அதிகமானதுக்கு அப்புறம் ஜானகி அம்மையார் எப்படி வந்து விட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு இடத்துக்கு மற்ற தலைவர்களும் வரணும். கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னா, விட்டு கொடுத்து போறது தப்பே கிடையாது. இல்ல எனக்கு பதவிதான் முக்கியம், நான் பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் வந்தே தீருவேன் அப்படின்னு இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் இவங்க கட்சிக்குள்ள வரவே முடியாது. ஓகே. ஏன்னா நான் சொல்றது வந்துட்டு தொண்டர்களுக்கு குழப்பம்ன்றது வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் சைட்ல இருந்து நான் எதுவும் சொல்லல. இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. இப்ப இந்த மக்கள் எல்லாம் திண்டாடுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம, இல்ல முடிவு எடுத்தாக்க தப்பா போயிடுமோ, இல்ல
நம்ம விசுவாசம் விசுவாசம்னுட்டு இவ்வளவு நாள் பேசிட்டு இப்ப திடுதிப்புன்னு அதிமுகவுக்கு போனாங்க என்ன ஆகும் அப்படின்றது. நான் என்ன சொல்றேன், தலைவர்களே வந்துட்டு சொல்லிடுங்க தொண்டர்களுக்கு விசுவாசங்கிறது அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னுட்டுங்க. தொண்டர்கள் வந்து ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். விசுவாசங்கிறது கட்சிக்கான விசுவாசமா இல்ல தனிநபருக்கான விசுவாசமா? விசுவாசங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கான விசுவாசமா இல்ல தனிநபருக்கான விசுவாசமா? இது ரெண்டையும் வந்து அதிமுகவினர் யோசிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்கா இரட்டையை நோக்கி தான் போகும். இது ரெண்டையும் யோசிக்க முடியாம தான் அவங்க திணறிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி, தினகரன் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி. தினகரன் வந்து ஒரு 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 கட்டம் வரைக்கும் பாஜக எதிர்த்துட்டு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி போயிட்டு இருக்காரு. அது அவருடைய அரசியல் வாழ்க்கையை மொத்தமா முடிச்சதுன்னு தான் நான் பார்க்கறேன். ஏன்னா தேமுதிகவுடைய வாக்கு வந்து 8% இருந்தது அதிமுக கூட்டணி விட்டு விலகும் போது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. 8%, 5% ஆச்சு, 2% ஆச்சு. அதோட கேப்டனுடைய ஹெல்த்தும் பெரிய அளவுல ஒத்துழைக்கல, தேமுதிகவும் பெரிய அளவுல தேய்மானத்தை சந்திச்சது. ஆனா இப்ப மறுபடியும் மீண்டு வராங்க தேமுதிக. அது ரொம்ப பெரிய விஷயம். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் வாக்கு வங்கி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. நிதிஷ்குமாரும் அங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காரு பீகார்ல. அவருடைய வாக்கு வங்கியும் சரிவு செஞ்சிருக்கு, அவருடைய வெற்றி கணக்கும் சரிவு செஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டா அவர் இருந்தாலும் பெரும்பான்மையா எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியா பாஜக தான் இருக்கு, நிதிஷ்குமாருடைய கட்சி கிடையாது. ஒரு கட்டத்துல முதல்ல ஆரம்பத்துல எப்படின்னா நிதிஷ்குமார் தான் பெரிய கட்சியா இருந்தாரு, பாஜக வந்து சின்ன கட்சியா இருந்தது. இன்னைக்கு பாஜக பெரிய கட்சியா இருக்கு, நிதிஷ்குமார் வந்து மைனர் பார்ட்னரா இருக்காரு. இப்படியான சூழல் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வரணும் அப்படிங்கிறது பாஜக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் தள்ளிட்டு இருக்காரு அதிமுகவை. ஆனா அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் அந்த இடத்துக்கு அதிமுக போகக்கூடாதுன்னு நினைச்சதா பாஜக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தாங்க. ஏன்னா இவங்களோட பயணிச்சா மைனாரிட்டி ஓட்டை தாண்டி, மைனாரிட்டி ஓட்டு வருதோ வரலையோ அது வேற விஷயம், இவங்களோட போனா ஓட் பேங்க் கம்மியாகும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் மாறுவாங்க. அதிமுக ஓட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் அதிமுக பாஜகவோட போகுது. நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல நம்ம வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணோம், இப்ப ஏன் நம்ம வந்து மறுபடியும் அதிமுக சப்போர்ட் பண்ணணும், திமுக நோக்கி நகருவாங்க. அதுதான் நடந்தது 2019 நாடாளுமன்ற தேர்தலில். அதனாலதான் அவ்வளவு பெரிய தோல்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய மகனை ஜெயிக்க வச்சார் ஓபிஎஸ். எவ்வளவு கொட்டினாருன்னு எனக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அமௌண்ட் கொட்டினாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்க கேம்பெயின் மூலம் அத்தனை பேர் சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு, இவ்வளவு பாக்ஸஸ் போயிருக்கு அப்படிங்கிறது அங்க கேம்பெயின் மூலம் அத்தனை பேர் சொன்னாங்க. தேனியில இவருக்காக பிரச்சாரம் பண்ண போகும்போது அதிமுக அத்தனை பேச்சாளர்களும் சொன்னாங்க, அங்க போன அத்தனை பேச்சாளர்களும் சொன்னாங்க இவர் எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு, எவ்வளவு அமௌண்ட் டெலிவரி பண்ணிருக்காங்க, யார் யாருக்கும் எவ்வளவு அமௌண்ட் போயிருக்குங்கிற லிஸ்டே கொடுத்தாங்க அந்த டைம்ல. ஆனா அதையும் மீறி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா திமுக ஜெயிக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த டைம்ல. ஏன்னா அன்னைக்கு நின்னது காங்கிரஸுடைய மூத்த தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள். அங்க என்ன பிரச்சனைன்னா முக்குளத்தூர் கம்யூனிட்டியை தாண்டி அவர் வந்து வாக்குகள் பெறுறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த டைம்ல. அதனாலதான் அவர் தோத்தாரு. இல்லைன்னா அவருக்கு வந்து தோல்விக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் நீங்க வந்து இவருடைய மகனை ஜெயிக்க வச்ச ஓபிஎஸ் அங்க நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக தோற்கடிச்சார். அதுதான் வந்து நீ நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள்லயும் வந்து லீடிங்ல எடுத்த அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2 தொகுதிகளில் தோற்குது அப்படின்னா அப்ப அதை யார் பொறுப்பெடுக்கிறது? 10 தோல்வி பழனிசாமின்னு இன்னைக்கு பழனிசாமியை விமர்சிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சிக்கிறாங்க. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரா தலைமை பொறுப்புல இருந்தது ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளரா டெபுட்டி அதாவது கோ கோஆர்டினேட்டரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து கோஆர்டினேட்டர் கிடையாது, கோ கோஆர்டினேட்டரா இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஒருங்கிணைப்பாளருக்கு தான் பொறுப்புகள் அதிகம், இணை ஒருங்கிணைப்பாளர் கிடையாது. முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணக்கூடிய இடத்துலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்தாரு. தோல்விக்கான பொறுப்பை யார் எடுத்துக்கணும்? அப்போ ஒரு தோல்வி வந்துச்சுன்னா தலைவர் தான் அந்த தோல்வியை வந்து எடுத்துக்கணும். தலைவர் அந்த தோல்வியை எடுத்துக்கிட்டு இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், ராகுல் காந்தி எடுக்கலையா தோல்விக்கான பொறுப்பை? தலைவர் பொறுப்புக்கு வந்தா ராகுல் காந்தி, கட்சி தோத்துருச்சு, கட்சியுடைய தோல்விக்கு நான் தான் காரணம் ராஜினாமா பண்ணார் தலைமை பதவியை. அதுதான் தலைமை பண்புக்கான அழகு, அதுதான் தலைமை பண்புக்கான அழகு. இங்க ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் வந்து தோல்வின்னு வந்துட்டு அதை மற்றவங்க மேல சுமத்துறதும், வெற்றின்னு வந்துட்டு அதை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அந்த புகழை தனக்கு எடுத்துக்கிறதும் தான் அவருடைய வேலையை வச்சுட்டு இருக்காரு ஓபிஎஸ். அது தேவையில்லை அதிமுகவுக்கு அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு அதிமுக பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒற்றை தலைமையா இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க ஓட் பேங்க் வந்து மறுபடியும் ரிட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம்.
ஓபிஎஸோட இரட்டை தலைமையில பயணிக்கும் போது 19% ஓட்டு தான் வாங்கிச்சு அதிமுக 2019. இன்னைக்கு 20%, அட்லீஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கேயோ 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதே அதிமுக ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா தான் நான் பாக்குறேன். ஓட் பேங்க் ரீட்ரைவ் ஆகுது. ரீட்ரைவ் ஆகிற ஓட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீட்ரைவ் ஆகும். உடனே 40% போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. இவர் இப்பதான் தன்னை தலைவராக உருவாக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸும் அப்படிதான். ஓபிஎஸும் இப்பதான் தன்னை தலைவராக உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அவருக்கு இதுக்கு மேல அவருக்கு பாஜக நம்பி போனா பாஜக அவர் கவர்னரா வேற ஏதாவது மாநிலத்துல உட்கார வைக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை ஆஃபர் பண்ணிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆஃபர் பண்ணிருப்பாங்க, இவர் அதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் தூக்கி சுமக்கிற இடத்துக்கு பாஜக இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். தினகரனை நம்பி போற அளவுக்கு ஓபிஎஸ் தூக்கி சுமக்கிற இடத்துல பாஜக இல்லைன்னு நான் பாக்குறேன். சோ அந்த இடத்துல ஓபிஎஸ் வேற வழி இல்லாம மறுபடியும் அதிமுக நுழையணும்னு தான் பாக்குறாரு. பட் அதிமுக அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கணும். ரெண்டாவது அதிமுகவுடைய தலைமை மேல இருக்கிற வழக்குகளை வாபஸ் வாங்கணும். மூணாவது கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும். இதை 3 செஞ்சாருன்னா அதிமுக அவருடைய கோரிக்கையை பரிசீலிக்கும். இல்ல நான் தலைமை பொறுப்புக்கு போட்டியிருக்கேன், பொதுச் செயலாளர் நான் தான் வருவேன், என்ன மீறி யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் பயணிச்சார் அப்படின்னா அவர் உள்ளேயே வர முடியாது அதிமுக. ஓகே, கடந்த 7-8 ஆண்டுகளா இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓடிட்டே இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வராம இருக்கு. ஜெயலலிதாவுடைய மறைவு நடந்த அந்த நாள்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. நடுராத்திரியில பிரேக்கிங் நியூஸ் இருந்துச்சு. நடுராத்திரில தான் அதிமுக இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. நடுராத்திரில தான் சசிகலா தினகரன் அவர்களை ஒதுக்கி வச்சாங்க. எல்லாமே அவங்களுடைய இறப்பு செய்தி எப்போ நடுராத்திரில வந்ததோ அதுல இருந்து எல்லாமே இரவு நேரங்கள்ல தான் எல்லாமே முடிவுகள் வந்துட்டு இருந்தது. இப்பதான் ஓரளவு அந்த பிரேக்கிங் நியூஸ் பிரச்சனை எல்லாம் ஓரளவு ஸ்டாப் ஆயிருக்கு அதிமுகல. மறுபடியும் பிரேக்கிங் நியூஸ் கொண்டு நிப்பாட்டிடாதீங்க. இல்ல, நானும் அதுதான் சொல்றேன். 7-8 வருடங்களாக நிறைய குழப்பங்களுடன் நிறைய என்ன சொல்றது, உள்ள கட்சியில இருந்தவங்க எல்லாம் வெளியில போயிட்டு நடத்திட்டு இருக்கிற குழப்பங்கள், அதனால நீங்க படுற மன வேதனைகள், தொண்டர்களுக்கான குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதிமுகல. சோ நீங்க அதை சரி செஞ்சுக்கங்க. அது சரி செய்யறத விட்டுட்டு திமுகன்னுட்டுன்னு கல்ல எடுத்து அங்க வீச பார்க்காதீங்கன்றதான் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுகவின் ஐடி விங் கொஞ்சம் சரியா செயல்படணும்ன்றத நான் கோரிக்கையா வைக்கிறேன். நீங்க அந்த ஐடி விங் சார்பா நீங்க கேட்டுக்கங்க. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அதிமுகவை விமர்சனம் செய்து ஒருத்தரை தரைகுறவா பேசினவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறதுல நியாயம் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நேற்று இத பேசினாரு அப்படின்னுட்டுன்னு ஒரு நியூஸ போடுற பத்திரிகையாளரை தாக்குறதுல எந்த வகையில நியாயம் இருக்குன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு ஐடி விங் மீட்டிங்னு வைக்கிறப்போ யார் யார அட்டாக் பண்ணணும், இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறவங்களை அட்டாக் பண்ணுங்க. இப்படி எல்லாம் நம்ம தலைவர்கள் அவதூறா பேசுறவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னுட்டு சொல்லணுமே தவிர, ஒரு நியூஸ போஸ்ட் பண்றாங்கன்றதுனால அவங்கள போய் அட்டாக் பண்ணுங்கனாக்கா எந்த வகையில நியாயம்? எதனால அந்த அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா அதிமுக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா மீடியாலையும் தொடர்ச்சியா அதிமுக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேற டாபிக்கே இல்ல டிபேட் நடத்துறதுக்கு. திமுகவுல எத்தனை இடத்துல இருக்கு. நேற்று மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க திமுகல. மதுரை மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. மாவட்ட அமைச்சருக்கும் அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கும் 7ஆம் பொருத்தம். 2 பேரும் ஏற்கனவே சண்டை போட்டு 2023 இருந்து அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு திமுகவிடம். அந்த அமைச்சர் அழகிரி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அழகிரி மூலம் தான் தலைமைக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த தலைமையும் அதை கேட்டிருக்கு. ஆனாலும் மறுபடியும் அதே நபரை பொறுப்பாளராக போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த அமைச்சருடைய தொகுதிக்கான பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் எந்த மீடியாவும் பேச மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல், அதிமுக இந்த தலைவர் இவரை பத்தி இப்படி பேசினாரு, அதிமுக அந்த தலைவர் அவரை பத்தி அப்படி பேசினாரு, ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக வருவாரா, அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் அமையுமா, பாஜகவோட அதிமுக பயணிக்குமா, இதேதான் டிபேட் தொடர்ச்சியா. அதிமுக காலத்திலையும் மீடியாக்கள் இதையேதான் டிபேட் பண்ணீங்க. திமுக காலத்திலும் இதையேதான் டிபேட் பண்றீங்க. நேற்று ஒரு மருத்துவமனையில ஒரு இளைஞரையும் ஒரு மூதாட்டியும் ஒரு காவல் ஆய்வாளர் கடுமையா தாக்கிட்டார். எந்த மீடியா இன்னைக்கு அதை டிஸ்கஷன் எடுத்துக்க போறாங்க? யாரும் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ராபின்சலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் எடப்பாடியோடு பேசுவோம் சொல்கிறார். அதிமுக இணைப்புக்கான பாலத்தை நோக்கி நகர்கிறதான ஒரு டைட்டிலோடு வருவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதான் டைட்டிலா இருக்க போகுது. எல்லா மீடியாவும் அதான் போவாங்க. இப்ப நீ சொல்ற மீடியாக்கள் பயணிச்சா விமர்சனம் வரத்தான் செய்யும். இல்ல இப்படி டிஸ்கஷன்ஸ் போச்சுன்னா, இப்படி விமர்சனங்கள் வந்ததுன்னா மீடியாக்கள் மீதான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும்.
ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் எங்கேயுமே ஆலோசனை கூட்டம் நடத்த போறேன்னு அவரும் அனௌன்ஸ் பண்ணல. அவர் ஆலோசனை கூட்டம் நடத்த போறது தகவல் வந்தது. இந்த தகவலை உறுதி செய்யறதுக்காக தான் நான் அவருக்கு கால் பண்ணேன். நானே பேசினேன், பர்சனலா நானே பேசினேன். பேசிட்டு தான் வந்து எம்ஜிஆர் உடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்காக என்னை சந்திக்க வந்திருக்காங்க தம்பி அப்படின்னு எனக்கு சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள். நான் அதனாலதான் அதையும் விளக்கமா நான் போட்டேன் ட்விட்டர்ல. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தனியா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, அதிமுக தலைமைக்கு எதிராக முடிவெடுக்கிறார். இது தேவையில்லாத செய்தி. இல்ல, வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஓகே ஃபைன், உங்களை வந்துட்டு இப்போ ஒரு குரூப்னு இருக்காங்க இல்லையா? இப்போ சில பேரெல்லாம் வந்துட்டு ஜேர்னலிஸ்டே கிடையாது, நான் ஜேர்னலிஸ்ட்னு உட்காந்து அடுத்தவங்களை போன் பண்ணிட்டு என்னை பத்தி நீ இப்படி பேசுனியா, உன்னை என்ன பண்றான் பாருன்னு பேசுற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஜேர்னலிசம் எல்லாம் நம்ம பண்ண விரும்பல. நம்ம நியூஸா கொடுத்துட்டு இருக்கும் போது நீ வந்துட்டு நீ மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப எனக்கே அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை மெசேஜ் பண்ணாங்க, இதுல பேஸ்புக்ல போட்டதுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். நான் எனக்கு தனிப்பட்ட முறையில அந்த விஷயத்தான் சொல்றேன். ஏன் ஐடிவிங்க இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் கேட்கிறேன். நான் பத்திரிகையாளர், நான் நியூஸை நான் போட்டுதான் ஆகணும். அதுக்கு உனக்கு வந்துட்டு அவர் மேல ஒரு விசுவாசம், செங்கோட்டையன் மேல ஒரு விசுவாசம், இபிஎஸ் அவர்கள் மீது ஒரு விசுவாசம் இருந்தாக்க நீ வச்சுக்கோ, எனக்கு சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒரே கட்சி. இப்ப இதையும் பேசுவோம் அதையும் பேசுவோம். இப்ப இங்க உட்காந்து இப்போ எவ்வளவு விஷயத்துல வந்துட்டு நான் திமுக அகெயின்ஸ்டா பேசியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு என்ன சொல்றது, ஆளும் கட்சிக்கு அறிவாலயத்தை இது என்னன்னா நீங்க பேசிட்டு போங்க, பட் ஆனா பேசவே கூடாது, நீ இதை போடவே கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கொஞ்சம் தயவு செய்து ஐடிவிங்க அதை பார்த்துட்டா நல்லா இருக்கும்ன்றத ஒரு கோரிக்கையா தான் நான் வச்சுக்கிறேன் நானு. சோ அடுத்த டாபிக் போலாம் ஹரிஷ். அடுத்த டாபிக் வரப்ப வந்துட்டு இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப மைல்டா டச் பண்ணியே வந்துட்டு 1.5 மணி நேரத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. சோ நெக்ஸ்ட் அடுத்த இதுல நம்ம சந்திப்போம் ஹரிஷ். கண்டிப்பா, நன்றி.